தேவரப்பன்பட்டி ஆத்தூர் வட்டம் தானே? ஆத்தூர் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம். இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த தேவரப்பன்பட்டி ஆய்வு பணி செய்யக்கூடிய இடத்துல பாறை அமைப்பு வடக்கு ஒரு 40 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. பாறை உட்சரிவு வடகிழக்கு நோக்கி இருக்குது. ஸோ இங்கே கிழக்கு மேற்க இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 மீட்டர்லேருந்து 150 மீட்டருக்குள்ளே ஒரு பாறை பிரேக்கு காணப்படுது. இங்கே உள்ள கண்ட்ரி ராக்கு சார்னகிட்டுங்கிற புளு மெட்டல் ராக், மிக கடினமான பாறை. அந்த சார்னகிட்டெல்லாம் கீழே பிரேக் ஆகிறது, ஜியாலஜிக்கலி பிரேக் ஆகிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு. ஆனால் தண்ணி வந்தால் நிறைய வரக்கூடிய இடமும் உண்டு. இங்கே அப்சர்வ் பண்ண பொறுத்து இங்கே குவாட்சைட்டு, அந்த சீனிக்கல் பாறைங்கிறது இல்லை. இங்கே வடக்க திருப்பூர் மாவட்டத்தில் அதை வெங்கக்கல்மாங்க, அந்த மாதிரி பாறை அமைப்பு இங்கே இல்லை. இங்கே ஃபுல்லாகவே கருங்கல் கடின பாறையாக தான் இருக்குது. நிறைய பைப்லைன் கிடக்கு. போர்வெல் போட்டு மூடி இருக்குது. ஒரு தோராயமாக ஒரு 5 போர் போட்டிருப்பீங்களா? 5 போர் இந்த இடத்துல போட்டிருக்கு. ஆனால் 2 ஏக்கர் இடமா? இந்த 2 ஏக்கர் இடத்துலையே 5 போர்வெல். மேக்ஸிமம் டெப்த்து 900 அடி வரைக்கும் இங்கே ஓட்டியிருக்காங்க. ரிப்போர்ட்டில் வர்ற வாட்டர் பாடி இயற்கையான ஜெனுயின் ரிப்போர்ட்டு தானாங்கிறத உறுதி பண்ணணும். மினிமம் 10 மீட்ரு டிஸ்டன்ஸு ஸ்கேன் பண்ணி அதை திரும்ப உறுதி பண்ண பிறகு தான் இங்கே பொருளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இன்னும் அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது வட கிழக்கு மூலையில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது. இது 3வது ஸ்கேன். ஸோ 3 ஸ்கேன்லேயே இந்த 2 ஏக்கர் இடத்தினுடைய ஆய்வு முடியுது. 2வது ஸ்கேன்லேயே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 60 அடிக்குள்ளே ஒரு வெதர் ட்ராக்கு போர்ஷன், அதில் ஒரு ஈரம். அடுத்து 100 to 150 மீட்டருக்குள்ள ரொம்ப சுமாரான ஒரு பாறை வெடிப்பு, அதில் ஒரு ஈரம் காட்டுது. இந்த 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த 2 அடையாளத்தில் முதல் அடையாளம் கொஞ்சம் பெஸ்ட்டு. இதை நேரடியாக அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணிட முடியாது. அதை ஒரு ரீசெக்கப் பண்ணால் தான் அதுக்கு அருகில் வேறு 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு ஸ்கேன் எடுக்கணும். மூணாவது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு. 900 அடி ஆழத்தில் அந்த வாட்டர் பாடி காணப்படுது. இதை ஏன் திரும்ப இந்த அருகிலே வேறு ஸ்கேன் எடுக்கணும்னா, அந்த பக்கத்தில் அந்த போர்வெல் கிடக்கு. முதல்ல வச்சது ஹை ரேஞ்ச் 40 மீட்டர் லென்த்துக்கு. ஸோ இங்கே உள்ள டிஸ்டர்பன்ஸு, பைப்லைனு, இந்த போரு, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு காரணமாக இதில் பாயிண்ட்டு வந்திருக்கா அப்படின்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த 10 மீட்டரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அந்த போர்வெல் டிவைஸுக்கு பின்னாடி போயிட்டு அதனால் அதனுடைய எஃபெக்ட் இங்கே வராது. இங்கே ஒரு 60 அடியோ, இங்கிட்டு ஒரு 60 அடியோ பைப்லைன் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஸ்கேனில் செயற்கையான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி இயற்கையான ஒரு வாட்டர் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்கேனோட இந்த ஏரியானுடைய நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணி முடியுது. இந்த இடத்தினுடைய தகுதி என்னென்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. கீழே புளு மெட்டல் ராக், கருங்கல் கடினப்பாறை, 40-50 அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை வந்துடுது ஜென்ரலாக. கீழே வெடிப்புங்கிறது 450-500 அடிகளே சின்ன ஒரு சுமாரான ஒரு வெடிப்பு காணப்படுது. 900 அடியிலையும் கிடக்கு. பவர் பம்பு ஈல்டுங்கிறது இங்கே ஆல்மோஸ்ட் நில். ஒரு சகதி, ஒரு ஈரம், அந்த எஃபெக்ட் தான் காணப்படுது. ஸோ இந்த இடத்தினுடைய தகுதி என்னென்னு தெரிஞ்சு போச்சு. நல்லா மழைக்காலத்தில் மட்டும் கிணத்துல தண்ணி நல்லா வந்துடும். போர்வெல் சோர்ஸுங்கிறது ரொம்ப அரிது தான். இதுதான் இந்த இடத்தினுடைய தகுதி. இந்த மலை பேர் எது இருக்கா மலைக்கு? ஸோ மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இது வேறு ஒரு தோட்டப்பகுதி, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி சைட்டு இது. இங்கே மொத்தம் எத்தனை பேர் போட்டிருப்பீங்க? ஒன்று, 2, 3, மொத்தம் 4 போரா 5 போரா? 5 போர் போட்டிருக்கீங்க. ஓகே.
இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு ஒரு 40 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. அதாவது வடமேற்கு தென்கிழக்கு தான் பாறை அமைப்பு. நான் இப்போ தென்மேற்கு திசையில் இருந்து வடகிழக்கை நோக்கி ஸ்கேன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு 40 மீட்டருக்கு ஒரு ஸ்கேன் வரும். ஆழம் 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ண போகிறேன். இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது. 40 மீட்டர் லென்த்து, 400 மீட்டர் ஆழத்துக்கு இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது. காலையில் பார்த்த இடத்துல 5 ஸ்கேன் மொத்தம். போர்வெல் போட அங்கே பரிந்துரை இல்லை. இது 2வது ஸ்கேனு. அவங்க விரும்புகிற இடத்துல, அதாவது வடகிழக்கு மூலையில் இங்கேயும் ஒரு போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. வடகிழக்கு மூலை காரணமாக இந்த இடத்துல ஆய்வு பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த மலைக்கு பேர் என்ன பேர்? ஏதோ கோயில் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது. குட்டி காட்டுது. அந்த மருதாராதி டேம் இங்கேருந்து எங்கிட்ட இருக்குது? இங்கே தான் இருக்குது. சரி, உள்ளுக்கு போகணும். இது இங்கே 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதுவும் அவங்க விரும்புகிற வேற ஒரு இடம். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம், 2வது ஸ்கேனில் அடையாளம் இல்லை, 3வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம், 4வது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம் காணப்படுகிறது. இந்த 5வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் இல்லை. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது இருக்கிற போர்வெல் போட்டு 3 குழியினுடைய போயிட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, கிணத்தினுடைய பாதிப்பால் வந்தது. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு இடம் அடையாளம் வச்சோம். அதை திரும்ப 10 மீட்டரில் உறுதி பண்ண போகும்போது இந்த ரிப்போர்ட் வந்துச்சு, அடையாளம் எடுக்கப்பட்டது. இது இருக்கிற ஓரளவுக்கு ஓடிட்டுருக்க போர்வெலுடைய போயிட்டு இது வேறு ஒரு சைட்டினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு இடம் அடையாளம். இது வடகிழக்கு மலையில் பார்த்த இடத்தினுடைய ரிப்போர்ட்டு, அடையாளம் இல்லை. இது மலையை ஒட்டி பார்த்த இடத்தினுடைய ரிப்போர்ட்டு, 2 இடம் அடையாளம். இது 3வது ஸ்கேன், ஓரளவுக்கு சுமாரான ஒரு இடம் அடையாளம். இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு இடம் சுமாராக ஒரு இடம் அடையாளம் இருக்குது, பட் அவங்க அதை போர்வெல் போட விரும்பலை. இது வேறு ஒரு சைட்டினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ரொம்ப சுமார், அடையாளம் இல்லை. இதில் ஒரு இடம் நல்ல அடையாளம் இருக்குது, பட்டு மூடின கிணத்தினுடைய போயிட்டு அது